அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا சதக்கல்லாஹு மௌலானல் அலீம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய 2வது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, அடியார்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருள் நிறைந்த 10ஆக இந்த 10 இருப்பதினால் எல்லா முஃமினான மக்களும் அல்லாஹும்ம மக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்களின் பாவத்தை மன்னித்து விடுவாயாக யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாக இருக்கிற அல்லாவே என்று பாவங்களை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய 10ஆக பிரார்த்தனை செய்கிற நிலைகளில் இருக்கிறோம். அல்லாஹ் நாம் கேட்கும் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. பொதுவாக அல்லாஹ் ஒரு 3 விஷயத்தை வச்சிருக்கான். ஒரு நற்செயல் செய்கிற போது, அமல் இபாதத்து வந்து விடுகிற போது அதற்கு அருள் பலன் கொடுக்கிறான். அதற்கடுத்து செய்த தவறுகளுக்கு பரிகாரத்தை கொடுக்கிறான். அதற்கடுத்து பரிசை கொடுக்கிறான். பலன் என்பது உதாரணத்திற்கு தொழுதோம், தொழுது விட்டால் அல்லாஹ்வின் அருள் ரஹ்மத், பரிகாரம் மக்ஃபிரத், பரிசு ஜன்னத். இந்த ரமலானின் 3 10 இப்படித்தான். முதல் 10 ரஹ்மத்து, 2வது மக்ஃபிரத்து, அடுத்து ஜன்னத். எங்க அல்லாஹ்வோட அருள் வந்துருதோ, அல்லாஹ்வுடைய கிருபை வந்துருதோ, அல்லாஹ்வின் உதவி வந்துருதோ, அது அனைத்தும் ரஹ்மத். ரஹ்மத்து கிடைச்சிருச்சுன்னா அடுத்து என்ன வந்துரும்னா, நம்ம தூய்மைப்படுத்தப்படுகிறோம், அது மக்ஃபிரத். இந்த மக்ஃபிரத்து தூய்மை அடைந்து விட்டால் சொர்க்கத்திற்குள்ளே பாவம் இல்லாதவர்களாக நுழைந்து விடுகிறோம், அது ஜன்னத். 5 கடமைகள், கலிமா, தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, உம்ரா செய்யறது, எந்த இபாதத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த 3ம் அதுக்குள்ள வந்துடும். நாம அந்த அமலை செஞ்சுட்டா, கலிமா சொல்லிட்டோமா அல்லாஹ்வோட அருளுக்குரியவர்களாக ஆகிறோம். தொழுதுட்டோமா அல்லாஹ்வின் அருளுக்குரியவரா ஆயிட்டோம். நோன்பு வச்சுட்டோமா அல்லாஹ்வோட அருளுக்குரியவங்களா ஆயிட்டோம். ஜக்காத் கொடுத்துட்டோமா அல்லாஹ்வோட அருளுக்குரியவரா ஆயிட்டோம். ஹஜ்ஜு உம்ரா எல்லாம் செஞ்சுட்டோமா அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களாக இந்த அடியான் ஆகி விடுகிறான். இப்ப ரஹ்மத் வந்துருது. அல்லாஹ்வின் அருளுக்கு பெயர் ரஹ்மத். இப்போ ரஹ்மத்து வந்ததும் அல்லாஹ் அந்த அடியானை என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவரின் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இதற்கு பெயர் மக்ஃபிரத். எப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு விடுகிறதோ நாம் புனிதம் பெற்று விடுகிறோம், தூய்மை அடைந்து விடுகிறோம். தூய்மை அடைந்ததுமே ஜன்னத், சொர்க்கம் கிடைத்து விடுகிறது. இதுதான் எல்லா இபாதத்துகளுக்கு பின்னாலும் இறையருள் ரஹ்மத், மக்ஃபிரத் எனும் பாவ மன்னிப்பு, அதற்கு பரிசாக இருக்கிற ஜன்னத். இதைத்தான் ரமலானில் முதல் 10 ரஹ்மத், 2வது 10 மக்ஃபிரத், 3வது 10 ஜன்னத்து என்று நமக்கு விளக்கி தருகிறார்கள். ரமலானில் மட்டுமல்ல, எந்த ஒரு அமல் செய்தாலும் அதற்கு பின்னால் இந்த 3ம் இருக்கும். தும்முறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுமே இந்த ஒரு நற்செயலை செய்து விட்டோம், இதற்கும் ரஹ்மத், மக்ஃபிரத், ஜன்னத். சும்மா உட்கார்ந்து ஒரு தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டோம், சும்மா லேசான சுப்ஹானல்லாஹ் தான். இதற்கும் பின்னால் என்ன இருக்குதுன்னா ரஹ்மத், மக்ஃபிரத், ஜன்னத். இது யாரு சொல்றானா, நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்க, நீங்க இந்த உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கான். மனிதர்களை மட்டும் ஆளுமை செய்கிற சக்தி அல்ல, ஜின்களை, எறும்புகளை, காற்ற,
இப்படி எல்லாவற்றையும் வசப்படுத்தி ஆட்சி செய்கிற ஆளுமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்களாம், இது எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போகிற ஒன்றுமே இல்லாதவை, வெறும் மாயை. இந்த உலகத்தில் தரப்படுகிற ஆட்சி, அதிகாரம், பதவி, சுகம், படிப்பு, அந்தஸ்து எல்லாம் மண்ணோடு மண்ணாகி போகும், பஸ்பம். இது ஒரு மாயா ஜாலம். இத நம்புனா மோசம் போயிடும். இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நான் எந்த வகையிலும் பெருமைப்பட முடியாது. இதெல்லாம் வந்துருச்சுன்னு நான் ஆணவம் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது வந்த வேகத்துல இது அப்படியே போயிடும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிரந்தரமா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. நிரந்தரமா இருக்கிற விஷயம் ஒரே ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னா, தூய்மையான முறையில சொன்னா, அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு வைங்களேன், ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வை, அதற்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி இந்த உலகத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கிற இது எல்லாவற்றுக்கும் முன்னால், அந்த சுப்ஹான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை, தூசி என்று சொன்னார்களாம் நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏனென்று சொன்னால், இந்த சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்கிற இந்த அமல், இந்த திக்ர், ஒரு நற்செயல் வந்து விட்டால் அந்த இதுக்கும் அல்லாஹ் என்ன கொடுக்கிறானா? இறையருள், ரஹ்மத், மக்ஃபிரத், பாவ மன்னிப், ஜன்னத், சொர்க்கம். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த நல்ல செயலை செஞ்சிட்டாலும் அதுல அல்லாஹ் இந்த மக்ஃபிரத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். மக்ஃபிரத் இல்லாம எதுவுமே இல்லை. இதனாலதான் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இந்த மண்ணில் வந்ததற்கு பிறகு முதலாக அவர்கள் செய்த இபாதத், அவங்க செஞ்ச இபாதத் இதுதான், இஸ்திக்ஃபார். இதுதான் அவங்க செஞ்சாங்க. ஆதம் நபிக்கு தொழுக கடமை இல்லை, நோம்பு கடமை இல்லை, ஜகாத் கடமை இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, எந்த ஒன்றும் கடமை இல்லை. அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு இபாதத், 40 வருஷம் ஒரே ஒரு இபாதத்து தான். குர்ஆன்ல அல்லாஹ் பிரபலியமாக சொல்கிற அந்த துவா, ரப்பனா, என்னுடைய ரப்பே, லலம்னா, அநியாயம் செய்து விட்டேன், அன்ஃபுஸனா, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா, இதான் தக்ஃபிர் லனா, இதான் பாவ மன்னிப்பு, என்னை நீ மன்னித்து விடு, வதர்ஹம்னா, எனக்கு நீ ரஹ்மத் செய், எனக்கு உன் அருளை கொடு, இல்லாட்டி என்ன ஆகும்? நீ இதை செய்யவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளிகளில் ஒருத்தனா ஆயிடுவேன். நான் நஷ்டமடையாம இருக்கணும்னா ஒரு நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எனக்கு மக்ஃபிரத் கொடு. இதுதான் இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற மக்ஃபிரத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் மனுஷனுக்கு வந்துடும், குற்றம் குறை வந்துடும். தப்பு செய்யாத மனுஷன் யாருமே இல்லை, குறை இல்லாத மனிதன் யாரும் இல்லை. மனிதன் யார்? குறை உள்ளவன் மனிதன். குறையே இல்லாமல் மனிதன் இருக்க மாட்டான். எல்லா நிலையிலும் மனுஷன் ஏதோ ஒரு இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் முன் வாழ்க்கையும் அவனுடைய ரகசியமா பகிரங்கமா எல்லாம் இருக்கும். அப்ப அதை நினைச்சு மனம் வருந்தணும். மனசு வருந்தி நாம தப்பு செஞ்சிட்டோம், இது தப்புதான் அப்படின்னு நமக்கு நாமே ஒத்துக்கொள்வதற்கு, ஒத்துக்கொண்டு அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு பேரு தான் மக்ஃபிரத். அந்த ஒத்துக்க மாட்டான் மனுஷன். மனுஷன் வெற்றி அடைந்து விட்டால் அது என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான், எல்லாத்தையும் சொல்லுவான். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்வோம், அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம்னா இது என்னால, நான் சொன்னதுன்னா அப்படியே எல்லாத்தையும் சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் குடும்பத்துல,
அது ரொம்ப திருப்தி அமைஞ்சதுமே நான் தான் இதை செய்யணும் அப்படின்னு அந்த வெற்றிக்கு தன்னை தலைமையாக, தன்னை பொறுப்பாக, தானே என்று மனிதன் சொல்லுவான். அதுல ஏதாவது ஒண்ணு பெசகிடுச்சு, எல்லாம் அவனாலதான் தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவான். மனிதன் தோல்விகளை அடுத்தவங்க மேல போட்டுருவான். தப்பு தவறு வந்தா அடுத்தவங்க மேல சாட்டிடுவான். வெற்றியை மட்டும் தனதாக்கி கொள்வான். இது மனித இயல்பு. ஆனா ஒரு தப்பு தன்னால் ஏற்பட்டாலும் இது என்னாலதான் வந்தது, இந்த தப்பு நடந்திருக்க கூடாது. அது தனி வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் தவறு நம்மின் மூலம் வந்துவிட்டால் அதை ஒத்துக்கிறது. அதுதான் மக்ஃபிரத். அல்லாஹ் தப்பு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை இதை சொல்லுவாங்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்குவாங்க. ஒரு தடவை, 2 தடவை, 100 தடவை. என்ன இதை சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ, எங்கிட்ட ஏதாவது குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கோ 100 தடவை. ஏன் என்று சொன்னால் தன்னை இறைவனுக்கு முன்னால் அடிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு வாசகம் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆணவத்தை அழிச்சு, அகம்பாவத்தை அழிச்சு, அகங்காரத்தை அழிச்சு, பெருமையை அழிச்சு, நானும் தப்பு செய்ய நிலையில் இருக்கிறவன், என்னை நீ மன்னித்து விடு என்று சொல்கிற இந்த இஸ்திக்ஃபார் உள்ளம் செய்கிற சஜ்தா. தொழுகையில தலையை கொண்டு போய் நாம் வைக்கிற சஜிதாவை போல் உள்ளம் செய்யும் சஜிதா இந்த இஸ்திக்ஃபார். தொழுகையை விட பவர்ஃபுல்லானது இந்த இஸ்திக்ஃபார். அதனாலதான் தொழுதாலும் இறைவன் கொடுப்பது மன்னிப்பு, ஹஜ் செஞ்சாலும் இறைவன் கொடுப்பது மன்னிப்பு. எல்லாத்துக்கும் அல்லாஹ் இந்த மன்னிப்பு தான் கொடுக்குறான். மன்னிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போகிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்கு பிறகு நான் ஒன்று ஓத வேண்டும், ஏதாகிலும் ஒன்று சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களாமா, இதை நீங்க ஓதிட்டு வாங்க. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி, இது ஓதுங்க. எனக்கு நானே தீங்கு செய்து கொண்டேன், ஃபக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு கிருபை செய். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. யோசிச்சு பார்க்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். இதுல பெரிய நன்மைகளை அதிகமான பேர்கள் பெற்றிருக்கிறார். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கிற ஒரு மிகப்பெரிய மகான் இமாம், ஹம்பலி மதுஹபினுடைய தலை சிறந்த தலைமைத்துவத்தில் இருப்பவர். வாழ்க்கையில இது போன்று இருக்கிற பெருமக்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கணுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்க. அப்படி வாழ்ந்தவங்க, உள்ளத்தை இறைவனுக்கு என்று அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதுல ஒரு நாள் அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு போறாங்க. இரவு நேரம், பள்ளிவாசல் பூட்டப்பட்டிருச்சு. அங்கே உள்ளே தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை என்று அதன் காவலாளி சொல்லி விடுகிறார். என்ன பண்றதுன்னு வெளியே நிற்கிற சமயத்தில் ஒருவர், ஒரு ரொட்டி சுட்டு விற்கக்கூடிய ஒருவர், இன்னைக்கு புராட்டா மாதிரி, அவர் என்ன வெளியே நிக்கிறீங்க, பள்ளி பூட்டிட்டாங்க தொழுகணும்னு வந்த, வாங்க என் கடைக்கு கூட்டு போறாரு. கடையில இந்த இடத்துல நான் தொழுகிற இடம், நீங்கள் தொழுகுங்கள்னு ஒரு விரிப்பை விரித்து ஹம்பலி இமாம் தொழுகைக்கு அவர் விட்டுட்டு அவர் அப்படியே மாவு பிசைகிறாராம். தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சு அந்த ரொட்டிய உருட்டி உருட்டி வைக்கிறார். மாவை எடுத்து போடும் போதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், தண்ணி ஊத்தும் போதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், குழைக்கும் போது அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஒவ்வொரு உருண்டையா எடுத்து வைக்கும் போதும் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்படியே அவர் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படியே சொல்லிட்டே இருக்காராம்.
இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகையெல்லாம் முடித்து விட்டு இவரிடம் வந்து கேட்டாராம், நீங்க இந்த இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களே, இதுல உங்களுக்கு என்ன அனுபவபூர்வமான பலன் என்ன? அவர் சொன்னாராம், நான் பெற்றுக்கொண்டேன். இதுதானே அனைத்து அமல்களுக்கு பின்னாலும் இறைவன் சொர்க்கத்திற்கு முன்னால் ஒரு நல்லடியானுக்கு கொடுக்கக்கூடிய மக்ஃபிரத். சொர்க்கம் போகணும்னா ஃபர்ஸ்ட் நுழைவுச்சிட்டே மக்ஃபிரத் தான். அதனால நான் இந்த இஸ்திக்ஃபாரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதன் அனுபவபூர்வமான பாடம். நான் அல்லாட்ட காசு கொடு, பணம் கொடு, சொத்து கொடு, பதவி கொடு, அதை கொடு, இதை கொடு, இது எல்லாம் அல்லாட்ட நான் கேட்கறது இல்லை. எனக்கு தேவையான உலகத்துல ராகத்தா நான் வாழ்றதுக்கு தேவையானவைகளை கொடு என்று நான் கேட்கிறேன். ஹலாலான எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். தந்ததற்கு காரணம் என் வளமையில் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமை நான் ஓதிக்கொண்டே இருந்ததுதான். நான் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான். ஆனா மௌத்தாக போவதற்கு முன்னாடி நான் ஒருவரை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுவும் எனக்கு நடக்கும் என்று சொன்னார். என்ன கேட்டீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் வாழுகிற இந்த காலகட்டத்திலேயே தீனை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை அதிகம் அறிந்த ஒரு ஞானவான், ஒரு உலமா அஹ்மது பின் ஹம்பல் என்று ஒரு மார்க்க மேதை இங்க இருக்கிறாராம். நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி அவரை பார்க்கணும்னு அல்லாஹ்ட்ட நான் துவா கேட்டிருக்கேன். இஸ்திக்ஃபார் என்ற இந்த மக்ஃபிரத்திற்கு பின்னால் கேட்டதெல்லாம் கிடைத்தது. அந்த ஒண்ணு மட்டும் எனக்கு நடக்கணும்னு இருக்கு என்ற போது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை கேட்ட மாத்திரத்தில் அவர்களின் கண்ணிலே கண்ணீர் வந்து விட்டது. அவர் மாபெரும் மார்க்க அறிஞருங்க. ஏன் அழுகிறீங்கன்னு அந்த ரொட்டி கடைக்காரர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாராம், நான் தான் அந்த அஹ்மது பின் ஹம்பல். அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கேட்ட பூட்டி வெளியே நிக்க வச்சு உங்க இஸ்திக்ஃபாருக்கான கூலி அல்லாஹ் உங்க நாட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திட்டான் என்று அவரிடத்தில் சொன்னாராம். வரலாற்றிலே இந்த விஷயம் தொண்டு தொட்டு உலமாக்கள் தொடர்ந்து இவைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று நாம் பார்க்கிற போது இந்த இஸ்திக்ஃபார் என்பது மறுமையில் மட்டுமல்ல நமக்கு வெற்றியை தருவது. இங்க அதை ஓதி வருவதனாலும் மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை எளியவன் என்றும் தப்பு நடந்துருச்சு அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற இந்த உள்ளம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமும் விருப்பமுமான 3 துளிகள் இருக்கிறது. 3 துளி. ஒரு துளி இறைவனுக்கு என்று சொல்லி ஜிஹாத் யுத்த களத்திற்கு போய் எதிரியால் வெட்டப்பட்டு அப்பொழுது உடம்பிலிருந்து ரத்தம் சொட்டுகிற போது இஸ்லாத்திற்காக வெட்டுப்பட்டு ரத்தம் சிந்துகிற போது வருகிற அந்த உதிர துளி இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கும் நெருக்கத்துக்கும் உரியது. ஒரு ஷஹீதினுடைய ரத்த துளி. இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு நன்மையை எழுதுகிற எழுத்தாளனின் எழுதுகோள். நூன் வல் கலம் குர்ஆன் சொல்லும் எழுதுகோள். எழுதுகோளில் இருந்து நல்லதை எழுதுவதற்கு பயன்படுத்துகிற பேனாவில் இருந்து வருகிற மைத்துளி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது, விருப்பமானது. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறை உணர்ந்து அல்லாஹ் முன்னாடி உள்ளம் உருகி அழுகிற போது கண்ணில் வருகிற கண்ணீர் துளி. அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அழுதுட்டான்னு வைங்க, அந்த துளி ஷஹீதின் ரத்த துளி, உண்மைக்கு வருகிற பேனாவின் மைத்துளி, இவைகளுக்கு நிகராக ஒவ்வொரு அடியானின் பாவ மன்னிப்பின் போது தன்னை உணர்ந்து உள்ளத்தை அல்லாஹ்விடத்தில் நடந்துருச்சு, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இவன் கண்ணீர் வடிக்கிற போது அந்த கண்ணீர் துளி
இறை நெருக்கத்தையும் இறை விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. அந்த மகுஃபிரத்து வருது, அந்த கண்ணீர் துளியின் மதிப்பு சொர்க்கத்தை தந்துவிடுகிறது. அதனால்தான் இந்த ரமலானின் நடுப்பத்திலே அதிகமாக இவைகள் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறது ஒன்று. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷ மன்னிச்சு வாழும், அது ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. மனுஷனுக்கு மனுஷன் மன்னிங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு மனதிலே பகை, துரோகம், விரோதம், குரோதம் இதையெல்லாம் களைந்து ஒரு பரஸ்பரம் ஏற்படுத்திவிட்டால் ஒரு நிம்மதி கிடைக்கும். நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த தப்பை நான் நான் அந்த தப்பு செய்தவரை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். குடும்பத்துக்குள்ள பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள 5 வருஷம் பேசாம இருக்காங்க. 5 வருஷம். இவரு அந்த அம்மா வீட்டுல தொழுகும், இவர் பள்ளியில் வந்து தொழுகுவார். வீட்டுக்கு போனா சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுருவாரு, வந்துடுவார். 5 வருஷம் 2 பேர் பேசியிருந்தே இல்லை. இவர்கள் இஸ்லாத்தை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களின் தொழுகை இவர்களுக்கு என்ன ஜெயத்தை கொடுத்து விட போகிறது? இந்த தொழுகை மறுமையில் என்ன வெற்றியை தந்துவிடப் போகிறது? விளங்காத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்குள்ள அத்தாட்ட பேசாத பிள்ளைகள், அம்மாவை பார்க்காத பிள்ளைகள், கணவன் மனைவி அவங்களுக்குள்ளேயே மன்னிச்சுக்கிறது இல்லை. சின்ன விஷயம் பெரும் கோபத்தை உருவாக்கி வைத்து நிரந்தர பகையை வீட்டுக்குள்ளேயே. மகுஃபிரத் என்பது அல்லாஹ்விடத்திலும் நாம் மகுஃபிரத் பெற வேண்டும், நமக்குள்ளேயும் நாம ஒருத்தர் மன்னிச்சு. இன்னைக்கு குடும்பத்துல ஒரு மனைவியோடு ஒரு கணவன் 50 வருஷம் வாழ்றான், ஒரு மனைவி கணவனோட 50 வருஷம் வாழுது. இந்த வாழ்க்கையின் அந்த இணைந்து அவர்கள் வாழ்கிறார்கள், குழந்தை பெறுகிறார்கள், குழந்தைகள் பேரம் பேத்தி எடுக்கிறாங்க, நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறது என்றால் இந்த 50 வருஷ வாழ்க்கை, 25 வருஷ வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம சம்பாதிச்சு கொடுக்கிற காசு, சொந்த வீடு, வாகனம், நல்ல எல்லாத்தையும் கொடுத்தோம், எல்லா பக்கமும் கூட்டிட்டு போனோம், நல்ல உணவு, இதுவெல்லாம் குடும்பத்தை வாழ வைக்கல. சின்ன தப்பு புருஷன் கொண்டாட்டிக்குள்ள வரும், அதை நாம மன்னிச்சோம், நம்மள்ட்ட இருந்து வர்றத அதை மன்னிச்சுது. இப்படி குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் நாம வெளியில தெரியாமலேயே உள்ளுக்குள்ளேயே பொருந்தி கொண்டு மன்னித்து வாழ்ந்ததுதான் நாம 50 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மன்னிப்புங்கிறது பெரிய குற்றம் இல்ல, சிறு பிடிக்காத விஷயம் அங்க வரும், அங்க பிடிக்காது இங்க வரும். ஏமா நீ பரிசானவை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், பார்த்தா புளி குழம்பு வச்சிருக்கோம், இது நமக்கு பிடிக்கல, நமக்கு விரும்பவும் நம்ம சொன்னது செய்யாம போயிடுச்சு, போனதுமே புளி குழம்பு தான் இருக்கு. என்ன பண்ணிட்டோம், பருப்பு குழம்பு தான் நான் வைக்க சொன்னேன், நீ புளி குழம்பு வச்சிருக்க, சரி விடு. சொன்னது நடக்கல, உடனே விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து நம்ம போயிடுறோம். இப்படித்தான் எல்லா விஷயமும் ஒரு சிறு பொருத்தத்தில், மன்னிப்பில் 50 வருஷ வாழ்க்கைய இந்த மன்னிப்புல தான் போயிட்டு இருக்கு. தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் நாம வெட்டி வாழணும் தீர்மானிச்சிட்டோம்னா எந்த கணவனும் எந்த மனைவியோடும் வாழ முடியாது. இதுதான் குடும்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து வாழுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி முன்னாடி வர்றார். வந்தபோது அவரை பார்த்து சொன்னார்கள், உங்களை பார்த்தவுடன் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்படுகிறது, மனசெல்லாம் வலிக்குது, என் கண்கள் பணிக்குது, அதனால நீங்க இப்ப என்னை பார்த்ததோட சரி, இனிமேல் நான் மௌத்தாகிற வரைக்கும் நீங்க என் முகத்துல என் நேருக்கு நேரம் நிக்காதீங்க. அந்த சஹாபி அதே மாதிரியே கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நேருக்கு நேர் அவர் பார்க்கல.
என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உஹது யுத்த களத்தில் ஹிந்தா என்ற பெண்மணியின் அடிமையாக இருந்த வஹஷி ஈட்டியை வச்சு குத்தி கீழே சரிச்சு, அங்கே ஹிந்தா வந்து அவர்களுடைய ஈரக்கொலையை வெளியே எடுத்து, ஒரு மனுஷனுக்கு வெறி வந்துருச்சுன்னு வைங்க, பகை வளர்ந்துருச்சுன்னா கொடுமையானது. அதனால பகையை வளர்த்தவே கூடாது, மனிதனை மிருகமாக்கி விடும். அதான் அவரு குத்தி அவரு உயிர் போயிருச்சல்ல அப்படின்னு விடல, வெறி அடங்கலங்க. அப்படி குத்தி வௌத்த கிழிச்சு அப்படி கையில குடலை வெளியே எடுக்கிறாங்க. இறந்து கிடக்கிற ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடல் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தாச்சு இல்ல, அப்பவும் வெறி அடங்கல. மனுஷ மிருகமாகிற இடம் இது. பகை எடுத்து வாயில கடிச்சு அந்த அம்மா துப்புது. அந்த அளவுக்கு அடங்க முடியாத வெறித்தனம். அதனாலதான் கயமையையும் பகமையையும் முளையிலேயே கிள்ளிடணும். இந்த அம்மா அப்படி செஞ்சு போட்டுட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்த களத்தை சுத்தி பார்த்துட்டு வரும்போது அங்கங்க ஒவ்வொருத்தர்கள் வெட்டுப்பட்டு கிடக்கிற இடத்துல இவருடைய உடல் அகோரமா கிடக்குது, கொடூரமான நிலையில. பார்த்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் தாங்க முடியல. அப்படியே வடிக்கிறாங்க. வந்து எப்பவெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அழுதுவாங்க. அதை செஞ்ச வஹஷி, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா, நானும் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று செய்தி அனுப்புகிறார். என் சின்னத்தாவை நீ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறதா அப்படின்னு நினைக்கிறேன். பழிக்கு பழி வாங்குகிற ஒரு பழக்கம் ரசூலுக்கு இல்லை. வாங்க அப்படின்ட்டாங்க. அவர் வந்ததுமே அவர் முகத்தை பார்த்ததும் ரசூலுல்லாவுக்கு அப்படியே கண்ணுல கண்ணி பணிக்குது. அப்பதான் சொன்னாங்க, வஹஷி, நீங்க நான் மரணிக்கும் வரை என் முகத்திற்கு முன்னால் நீங்கள் வந்து நிற்க வேண்டாம். அதே மாதிரியே அவங்க இருந்தாங்க. தனது நிலைகளில், தன் உறவுகளில் ஒருவரை இழந்த நிலையினுடைய சோகம், வேதனை தன்னை வாட்டிய போதும் பழி வாங்குகிற மனநிலையில் பெருமானார் இருக்கவில்லை, மன்னித்து விட்டார்கள். அப்ப நாம் சார்ந்தவர்கள் உறவுகளில், குடும்பங்களில் பெரிய கொலை குத்தமா செஞ்சிடறாங்க. சின்ன சின்ன பேச்சு வார்த்தை, அது இது. நம்ம ரத்தம் தானே, நம்ம பந்தம் தானே, நம்ம உறவு தானே. இன்னொரு முறை நமக்கு அண்ணன் தம்பி பிறக்க போவதில்லை, இன்னொரு முறை அக்கால் தங்கை பிறக்க போவதில்லை, இன்னொரு முறை மாமா மச்சான் பிறக்க போறதில்லை, இன்னொரு முறை நமது ரத்த பந்தங்கள் உருவாக போவதில்லை. உருவானதுதான் நம்ம கைகால் மாதிரி. அதுல வரும், மன்னிச்சுட்டு போயிடும். இப்படி மன்னிப்பதிலும் மக்ஃபிரத் உண்டு, மன்னிப்பதிலும் ஜன்னத் உண்டு. இதைத்தான் வழிபுரிந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளில் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு ஒருத்தர் வர்றார். வாயில் இப்னு ஹுஸ்ர் என்று சொல்கிற ஒரு யூத பெருமகன் வர்றார். ரொம்ப செல்வாக்கா இருந்தார். செல்வாக்குனா அந்த அளவுக்கு பெரிய செல்வாக்கு. அந்த செல்வாக்கினுடைய நிலை என்ன தெரியுமா? உலகத்துல எல்லா கட்டத்தையும் மனிதன் இருந்தான். அந்த செல்வாக்குல அவர் ஒருத்தர் பார்க்கிற பார்வையே அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் பார்ப்பார், புழு மாதிரி பார்க்குது. இவரும் மனுஷர், அவரும் மனுஷர், ஆனா பார்க்க புழு மாதிரி பார்க்க. அந்த பார்வை, அந்த தொனி, அந்த நடை, அப்படித்தான் வாயில் இப்னு ஹுஸ்ர். இவருக்கு ரசூலுல்லாஹ் பார்க்கணுங்கிறதுல வர்றார். ரொம்ப பெரிய கம்பீரமா அப்படியே வந்து ஒட்டகத்தை கொண்டு வந்து முன்னாடி கட்டிட்டு அப்படியே மஸ்ஜிதுல் நபவி வாசல்ல வந்து ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இந்த வாயில் இப்னு ஹுஸ்ர் பார்த்தார், ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. யாரு வந்தாலும் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு
வரவேற்று கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன இவரை பார்த்தது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நேரா போய் அவரை கூட்டிட்டு வந்து ஒரு துண்டு எடுத்து கீழே விரிச்சு, இன்னைக்கு மாதிரி இதெல்லாம் இல்லையில்ல, கார்பெட்டு கம்பளம் அதெல்லாம் அந்த காலத்து விரித்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார வைத்து அவரிடத்தில் பேசி வாஹித் ஹுசூரோடு பேசி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு விடை பெற்று அவர் செல்கிறார். அப்படியே இந்த கெத்து மெயின்டைன் பண்ணிட்டே போறாரு வாஹித் ஹுசூர். ஏன்னா அன்னைக்கு அவரு அந்த நிலையில் இருந்தவர். வாசல் கிட்ட வந்ததுமே ஒரு 18 வயசு சின்ன வயசு சஹாபி ஒருத்தர் அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் இவரை இந்த மதீனாவின் எல்லை வரை கொண்டு போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்புறார். அப்ப அந்த 18 வயசு சின்ன இளைஞர் அவரோடு வாசல்ல வந்து நின்றார். வாசல் வரை பெருமானார் வந்து அவரை வழி அனுப்புகிறார். இப்ப அவரோட ஒட்டகத்துல ஏறிட்டார். யாரு? வாஹித் இப்னு ஹுசூர் ஏறி உட்கார்ந்தாச்சு. இப்ப 18 வயசு சஹாபி அப்படி கீழே நடந்து போயிட்டு இருக்காரு. மத்தியான நேரமாகும், கடுமையான வெயில். இந்த சஹாபி சின்ன சஹாபிக்கு செருப்பெல்லாம் இல்லை, ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர், ரொம்ப ஏழ்மை. கால்ல செருப்பு இல்ல, அவர் ஒட்டகத்துல நடந்துட்டு இருக்காரு, இவர் செருப்பு இல்லாம நடக்கிறார், கால் தாங்க முடியும். அப்ப அவர் கேட்கிறாரு, நீங்க ஒட்டகத்தின் மேல் இருக்கிறீர்கள், கால் ரொம்ப சுடுது, நடக்கவே முடியலங்க, நீங்க ஒட்டகத்துக்கு மேலதான் இருக்கீங்க, உங்க செருப்பு கொஞ்சம் தந்தீங்கன்னா நானு போட்டுட்டு கொஞ்சம் சூடு தாங்க முடியல அப்படிங்கிறாரு. புரியுது கால். வாஹித் இப்னு ஹுசூர் சொன்னார், ஏன் அந்தஸ்து என்ன உனக்கு தெரியுமா? ஏன் செருப்பு போடுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்ட்டு. என்ன பேச்சு பேசுற அப்படின்னு இவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. வாழ்க்கையில சீக்கிரம் யார்கிட்டையுமே உதவி கேட்டுக்கூடாது. உதவி கேட்டு விட்டால் நமது விலை தெரிந்து விடும். இந்த 18 வயசு சஹாபி அப்போ ரொம்ப தாங்க முடியாத போது, சரிங்க நான் உங்கள் ஒட்டகத்தை ஒட்டி நான் நடந்து வருகிறேன், அதன் நிழல் இருக்க, அந்த நிழல்ல அப்பவாவது ஒரு மனசு திருப்தி, நிழல்ல நடக்கிறோன்னு கொஞ்சம் சூடு கம்மியாகிறதுக்கு நான் நினைச்சுக்குவேன். ஏன் ஒட்டகத்தின் நிழல்ல நீ நடக்க முடியாது, திருப்பி போப்பா, நீ ஒண்ணு வர வேண்டாம், அதான் ஒரு கெத்து தானே. போயாச்சு. இல்ல பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் அதுவரை கொண்டு வந்து விட சொன்னார்கள், நான் வருகிறேன். அங்க கொண்டு போய் விட்டு போட்டு அந்த கால் சூடு எல்லாம் ரிட்டர்ன் வந்துடுறாரு. அந்த ரசூலிடம், யார சொல்லலாம், அதுவரை கொண்டே நான் விட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த உலகம்ங்கிறது ஒரு சக்கரம். எளியவன் வலியவனாவதும் வலியவன் எளியவனாவதும் இதுதான் உலகம். புழு எடுத்து தண்ணியில போட்டு மீனுக்கு கொடுக்கலாம், மீன் புழுவை திங்குது, மனுஷன் மீனை திங்கிறான். தின்ன மனிதன் மூத்தா போனதுக்கு அப்புறம் மண்ணுல போய் புழுவாயிடும். இதுதான் சுழற்சி. இந்த இடையில தான் மனுஷ வாழ்க்கைய மனிதன் எவ்வளவோ பெருசுன்னு நினைக்கிறான். ரொம்ப வலியவன் தன் மகனை ரொம்ப சுகமா வளர்த்திடுவாங்க. அவன் அத்தா சம்பாதிச்சதெல்லாம் இவன் செலவு செஞ்சிருவான். ஏன்னா உழைக்க வேண்டியது இல்லை, சொத்து சுகம் இருக்கிறது. அத்தா கஷ்டப்பட்ட அளவுக்கு மகன் கஷ்டப்பட மாட்டான், சுகமா வாழுவான். கடைசியில அவனுக்கு பிறந்தவன் என்ன ஆயிடுவான், உழைப்பாளியா ஆயிரம், உழைச்சுதான் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்துடுவான். இப்படித்தான் உலகத்தில் வலியவன் சொத்தை மகன் சோம்பேறித்தனமாக செலவு செஞ்சு அவனுக்கு பிறக்கிறவன் உழைப்பால் ஏழையாகி அதற்கு பிறகு ஏழை பணக்காரனாவதற்கு உழைக்க ஆரம்பிக்கிறான். இந்த 4-5 தலைமுறைகள் இப்படியே தான் சுழற்றி கொண்டே இருக்கும். இதை மாற்றவே முடியாது, இப்படி சுழற்றி அடித்துக் கொண்டே இருக்கும். இதே மாதிரிதான் மதிப்பு மரியாதை என்பது. காலம் மாறுது,
ரசூல் காலத்துக்கு பிறகு 4 ஹலீஃபாக்களின் காலம், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா காலத்துக்கு முன்னாடி இந்த 18 வயசு இருந்த இவர் என்ன ஆகிறாருன்னா இஸ்லாத்தினுடைய ஹலீஃபாவாகிறாரு. இவருடைய பெயர் தான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. இவர் இஸ்லாத்தினுடைய ஹலீஃபா. ரசூலுல்லாஹ் எந்த மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து ஆளுமை செய்தார்களோ எந்த இடத்துல உட்கார்ந்துட்டார். இப்போ அவர் வர்றார், இந்த வாயில் இப்னு ஹுஸ்ர் வர்றார். இப்ப யார் ஹலீஃபா பார்க்க வரலான்னு அதே மாதிரி வர்றார். வந்தவர் ஒட்டகத்தை அங்க கட்டி வச்சுட்டு மஸ்ஜிதுல் நபவியுடைய வாசல்ல நின்னுட்டு அங்க பார்த்தா அன்னைக்கு சின்ன பையனா இருந்தவர் இங்க இப்படி இருக்காரு அப்படின்னு இவருக்கு தோணுது. அந்த வாயில் இப்னு ஹுஸ்ருக்கு இங்க உட்கார்ந்து இருந்தவருக்கு அன்னைக்கு பார்த்தவர் மாதிரி இருக்காரு இவருன்னு இவருக்கு தோணுது. 2 பேர்களின் கண்ணும் பேசிக் கொள்கிறது. அன்னைக்கு ஒட்டகத்தினுடைய நிழல்ல நடக்க உனக்கு தகுதி இல்லை, என் செருப்பு போடவும் தகுதி இல்லை, என் நிலை என்ன அப்படின்னு கேட்ட மனிதர் இன்னைக்கு இவர் ஹலீஃபா. இதுதான் காலச்சக்கரம். இப்ப உடனே அவர் பார்த்தார். டக்குன்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சார். எந்திரிச்சுட்டு வேகமா போய் அவரை வாங்க என்று சொல்லி கை கொடுத்து உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவரும் துண்டெடுத்து கீழே விரிச்சு உட்கார வச்சு அவரிடத்தில் வந்த விஷயங்களை எல்லாம் பேசிட்டு அவர் வந்த வேற வேற விஷயங்கள்லாம் சொல்றாரு. இவரும் அதெல்லாம் சொல்லி 2 பேரும் பரஸ்பரம் பேசிக்கொண்டு பேசிட்டு கடைசியில அதே மாதிரி அவர் எந்திரிச்சு வாசல் வரையும் கொண்டு போய் விட்டுட்டு அவர் போனதுமே அந்த மனுஷருக்கு மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்வு. நம்ம யாருன்னு தெரியலையோ, நம்ம செஞ்சதெல்லாம் இவர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு போனவர் திரும்பி வந்து என்னை தெரியுமா அப்படிங்கிறார். இவர் சொன்னார் தெரியும். அதான் அன்னைக்கு. ஆமா, எது? ஒட்டகம், செருப்பு. தெரியும். என்ன நீங்க பாட்டுக்கு அதை பத்தி ஒண்ணுமே நினைக்காம ஒண்ணும் நடக்காத மாதிரியே நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. அவர் சொன்னாராம், நடந்தது உங்களுக்கும் எனக்குமானது. எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு விஷயத்திலும் மனிதன் பழி வாங்காதீர்கள். ஒரு குற்றம் நடந்து விட்டால் அதை மன்னித்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னைக்கே நான் மன்னிச்சிட்டேன். பழிவாங்கும் குணங்களை நாம் வளர்த்து கொண்டால் நாம் மனிதர்களாக இருக்க முடியாது. மனுஷனா இருந்தா தானே அடுத்து முஸ்லிம், அடுத்து ஆபிது, சொர்க்கவாதி எல்லாம் ஆக முடியும். மன்னிக்கும் மனப்பான்மை வந்தால் மட்டுமே மனிதனாக இருக்க முடியும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பழிவாங்கும் குணத்தை எங்களுக்கு வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன். வாயில் இப்னு ஹுஸ்ர் திகைத்து போய்விட்டார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, மனிதனை மனிதனாக மாற்றுகிற மார்க்கத்தை எப்பவோ சொல்லிக் கொடுத்தார். உங்க வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அதிசயித்து போனார். அப்ப மக்ஃபிரத் அப்படிங்கிறது சும்மாவில்லை. எல்லாம் இந்த உலகத்துல முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையில் சுழற்சியில் வந்திருக்கும். எப்படி இந்த குழந்தைங்க விளையாட்டுல இப்படி ஒண்ணு வச்சு இப்படி சுத்தி விட்டதுமே சல்லுன்னு சுத்திட்டு வந்து இங்க நின்றுடும், அவ்வளவுதான். இந்த மாதிரி சுழற்றி விடப்பட்ட ஒன்றை போல் நமது வாழ்க்கை சுத்தி வந்து இங்க நின்றுடும். இதற்கு இடையில் மனித மனம் மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலும் கேட்க வேண்டும், நமக்குள்ளேயும் நாம் மன்னித்து வாழ வேண்டும். அதில்தான் ராஹத் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது என்கின்ற விஷயத்தை இந்த மக்ஃபிரத்தில் 10 சிந்தனையாக எடுத்து நலம் பெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு பிரபல்யமான பிரார்த்தனை. ரொம்ப பேராபத்துல நாம இருக்கோம். நமக்கே தெரியும் ஒரு சில கட்டம் பேராபத்து, நோய் நொடி.
அல்லது வேற வேற நிலை. இந்த மாதிரி பேராபத்தான கட்டத்திலும் நமக்கு எது நன்மை தரும், அல்லாஹ்ட பாதுகாப்பு தரும்னா அங்கே இஸ்திக்ஃபார் தான் நமக்கு அல்லாஹ்ட ரஹ்மத்தை தரும். அதை யாரு செஞ்சானா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். நம்மளாம் மீனை திங்கிறோம், ஆனா அவங்களும் மீன் தின்றுச்சு. மீன் வயிற்றுக்குள்ள போய் 40 நாள் கடலுக்குள்ள. இந்த சமயத்துல அவர்கள் உணர்கிறார்கள் பேராபத்தில் நாம் இருக்கிறோம். அந்த கட்டத்துல தான் இந்த ஆபத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்ட்டு அவர்கள் ஓதிய இஸ்திக்ஃபார், அதற்கு பெயரே துஆ இஸ்திக்ஃபார், யூனுஸ் என்று சொல்வார்கள். அதான் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த திக்ரை பேராபத்தான எந்த நெருக்கடியான கஷ்டமான கட்டத்திலும் ஓதுவது பலன் தருகிறது. அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்து விட்டால் 3 வகையான நன்மைகளை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அப்படின்னு ஓதுங்க, உங்களுக்கு பெரும் கஷ்டங்கள் நீக்கப்படும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெரும் கவலைகள் போக்கப்படும். அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். பெரும் கஷ்டம் போயிடும், பெரும் கவலை போயிடும், அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இவைகளை நாம் கடைபிடித்து புனிதம் பெறக்கூடிய புண்ணியமான்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم.